இருக்கிற கன்னுக்குட்டி வந்து இப்படி மாறணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு பிடிஎஃப் மாரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மாடு கன்னுக்குட்டி இப்படி மாறும். ஹலோ எவ்ரிவன், நான் வந்து உங்கள் வெட்டினரி டிகே. இந்த பிரச்சனை தான் ஊர் முழுக்க, நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். கன்றுக்குட்டி எதுக்கு வளர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எவ்வளோ தீனி போட்டாலும் அதோட வளர்ச்சியே இருக்காது. அதுக்கு என்ன ரீசன்னா, பூச்சி மட்டும்தான். வயிற்றில் இருக்க புழு தான். புழு காரணம் தான் நம்ம எவ்வளோ தீனி போட்டாலும் அது சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிட்டாலும் நல்லா வளர மாட்டேங்குது. நம்ம கொடுக்குற தீனி எவ்வளோ வேணால் எடுத்துக்கும். அந்த தீனி என்ன ஆகும்னா புழு சாப்பிடும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த கன்றுக்குட்டி தான் சாப்பிடும்னு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அந்த தீனியை வந்து புழு சாப்பிட்ருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சிம்டம்ஸ் மாரி உருவாகும். கன்றுக்குட்டி வந்து ஏந்திரிக்க கஷ்டமாக இருக்கும், நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து சாணி போடுறது, அதெல்லாம் அதில் வந்து வாடை அடிக்கிற மாரி இருக்கும். ஒரு சிம்டம்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏதோ கன்றுக்குட்டி நடக்குது அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறதுனால அது பெரிய பிரச்சனையாக கொண்டு உருவாக்குது. குடல் புழு நீக்கம் பூச்சி மருந்து. இது வந்து பக்கத்தில் இருக்க கால்நடையில் போயிட்டு நீங்கள் வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும்னு கேட்டாலே அவங்களே தருவாங்க. அது எந்தெந்த அளவு போடணும்னு அவங்களே கேட்டாலே சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து 10 ml 15 ml மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் போடணும். நீங்கள் அதிகமாக போட்டாலும் கன்றுக்குட்டி பிரச்சனை. போட்ட அப்புறம் என்ன பண்ணணுன்னா, வெயிலில் கட்டக்கூடாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தீனி வைக்கக்கூடாது. இதுதான் பேசிக்காக செய்ய வேண்டியது. நீங்கள் காலையிலே மருந்தை போட்டு வெயிலில் கட்டி விட்டிங்கன்னா அது வந்து பாய்சன் ஆகி கன்றுக்குட்டி உயிருக்கு ஆபத்து கூட விளைவிக்கும். நீங்கள் மருந்து போட்டதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கடிச்ச கூட வரும். அதை நீங்கள் நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா அதோட புழு தான் இதுமாரி கழிச்செல்லாம் வெளியில் வரும் செத்து. நீங்கள் அதை கண்டு நீங்கள் பயப்பட ஒன்றும் தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் சில மாடு வந்து கழியும், சில கன்றுக்குட்டி வந்து கழியும். அதெல்லாம் நீங்கள் கண்டு பயப்பட வேணாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருந்தாலே ஓரளவு வந்து சரியாகி நல்ல குரோத்து கொடுக்கும் கன்றுக்குட்டி. போடும்போது சில பேர் வந்து மாத்திரையாக கொடுப்பாங்க, சில பேர் மருந்தாக கொடுப்பாங்க. நீங்கள் மருந்தாக கொடுக்கும்போது அதில் வந்து வெறும் வாயில் மருந்தை போடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா தண்ணி கலந்துக்கணும். தண்ணி கலந்துட்டு நீங்கள் எந்த அளவு மருந்து கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு 2 மடங்காக தண்ணி கலந்துக்கணும். தண்ணி கலந்து கன்றுக்குட்டியை ஒரு 2-3 பேர் பிடிக்க வச்சு பொறை ஏறாமல் போடணும். பொறை ஏறினாலும் சிக்கல் தான். பொறை ஏறாமல் போடணும் வாயில். இன்னொன்று என்ன, மாத்திரையாக கொடுக்கும்போது சில பேரால் போட முடியும், சில பேரால் போட முடியாது. அது என்ன பண்ணணுன்னா, வாழைப்பழம் இருக்கும்போது வாழைப்பழத்தை நாக்கை சுழட்டி வச்சு வாழைப்பழத்தில் உள்ளே அமைக்க விட்டால் அது சில இது சாப்பிட்ரும். ஏன்னா வாழைப்பழம் எதுக்குன்னா அது வந்து இனிப்புத்தன்மை கொண்டது. அதனால தான் வாழைப்பழத்தில் வச்சு அதிக பேர் கொடுப்பாங்க. சில கன்றுக்குட்டி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கும். அது வந்து நீங்கள் பூச்சி மருந்து போட்டு தான் அது சரியாகுங்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சில இது வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கால்நடை டாக்டர்கிட்ட இல்லை கம்பவுண்டரி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்ட இருந்தாலும் இதை காட்டி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி டிஸ்கஷன் கேட்டுங்க. ஆலோசனை கேட்டால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாரி கூட இருக்கும். இல்லைனா சத்து மருந்து எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் அது வாங்கி போடுற மாரி இருக்கும். அதை வாங்கி போட்டாலே ஓரளவு வந்து குரோத் ஆகும் கன்றுக்குட்டியாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, கால்நடை டாக்டரோட ஆலோசனையோட எந்த விஷயமா தான் செய்யுங்க. இல்லைனா வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும். கண்டிப்பாக நம்ம அவங்க ஆலோசனை இல்லாமல் செய்யவே கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த மாத்திரையாக இருந்தாலும் சரி, எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அவங்களோட ஆலோசனையோட எந்த விஷயமா தான் செய்யுங்க. குடற்புழு நீக்க அட்டவணை என்னென்னா, 15 நாள்லேருந்து கன்று பிறந்த 15 நாள்லேருந்து நீங்கள் ஒரு வாட்டி போடணும். அப்புறம் 1 மாதம் கழித்து போடணும். அப்புறம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடணும். அப்புறம் வந்து 4 மாதத்துக்கு வந்து 2 வாட்டி 3 வாட்டி அதேமாரி போடணும். இதான் அட்டவணை. பேசிக்காக வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருங்க பூச்சி மருந்து. இதுதான் அதோட பேசிக்காக வந்து குரோத் பண்ணும் கன்றுக்குட்டியை. அதிகபட்சம் வந்து 15 நாள்லேருந்து 2 வயசு வரைக்கும் நம்ம பூச்சி மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பூச்சி மருந்து போடுற கன்றுக்குட்டிக்கும் பூச்சி மருந்து போடாத கன்றுக்குட்டிக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே உங்களுக்கே அச்சஸெல்லாம் தெரியும். கண்டிப்பாக இதோட குரோத்தும் எந்த அளவு நீங்கள் பூச்சி மருந்து போட்டு நீங்கள் கன்றுக்குட்டியை வளர்க்குறீங்களோ அந்த அளவு வந்து கன்றுக்குட்டியோட குரோத்து அதிகமாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்கு அதிக பேர் ஷேர் பண்ணுங்கள். இது தெரியாமலே அதிக பேர் வந்து கன்றுக்குட்டிலாம் செத்துட்ருக்கு, அதிகமாக செத்துட்ருக்கு. அதிக பேர் தெரியவே மாட்டேங்குது என்ன பண்ணணுங்கிறது. அதிகமாக நம்ம
கஷ்டப்படுறதுக்கு பலனே கிடைக்காம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுதான் நிபந்தனான உண்மை. நம்ம எந்த அளவு கஷ்டப்படுறோமோ அந்த அளவு வந்து பலனே கிடைக்க மாட்டேங்குது. கன்னுக்குட்டியாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அதிக வீட்டில் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். எந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இந்த ரீலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒரு பலன் அவங்க கிடைக்கட்டும். தேங்க்யூ டு ஆல்.